பஞ்சத்தை போக்கும் பரலோக பாஷை. யாரெல்லாம் பரலோக பாஷையை பற்றி அறிவு வைத்திருந்தார்களோ அவர்களை மட்டும்தான் தேவனால் உயர்த்த முடிந்தது. நீ எதை பேசுகிறாயோ அதை செய்வதற்கு உனக்காக நியமிக்கப்பட்ட தூதர்கள் நோட் பேட் வச்சுட்டு இருக்காங்க. இவருடைய கண்களில் இருக்க செதில்கள் எல்லாம் கீழே விழுவதாக, பேச வேண்டிய இடத்துல இவர்கள் பேசுவார்களாக, ஜெபிக்க வேண்டிய இடத்திலே மாத்திரமே இவர்கள் ஜெபிப்பார்களாக. இன்று கண்ட எகிப்தியர்களை இனி நீங்கள் காண மாட்டீர்கள். அது பரலோக பாஷை. என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் இப்பொழுது இருக்கிற நன்மைகளை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று இந்த செய்தியின் துவக்கத்திலே நான் உங்கள் மீது ஆபிரகாமுடைய செழிப்பை கட்டவிழ்கிறேன். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், சுகித்திருப்பீர்கள், செழித்திருப்பீர்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவன் நமக்கு கிருபையாக தந்த 27வது அவருடைய அனந்த ஞானம் பஞ்சத்தை போக்கும் பரலோக பாஷை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ட்ரூத். இந்த உலகத்தில் வாழும் பொழுதே நாம் மனிதர் பாஷைகளையும் பேசலாம், பரலோக பாஷையும் பேசலாம். யாரெல்லாம் இந்த கலையை கற்றிருந்தார்களோ அத்தனை பேரும் பரலோக பாஷையை பற்றி பேசி பேசி பஞ்சத்தை போக்கி செழிப்பை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஸோ இன்றைய தலைப்பு என்ன? பஞ்சத்தை போக்கும் பரலோக பாஷை அல்லது பஞ்சத்தை பந்தாடும் பரலோக பாஷை. ஹல்லேலூயா. அருமையான தேவர்களே, 2 விதமான பாஷைகள் இருக்கின்றன. There are 2 kinds of languages. One is heavenly language, the other one is human language. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் பரலோக பாஷைகளை பேசி ரைட் அநேகரை வாழ வைக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த செய்தியை கேட்கும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள், அறிந்து கொள்ளுவீர்கள், ஏற்றுக்கொள்ளுவீர்கள், ஏற்றமிகு வாழ்வை காண்பீர்கள். பாருங்க, மனித பாஷைக்கும் பரலோக பாஷைக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் முதலில் பார்ப்போமா? மனித பாஷை கண்ணில் பார்க்கிறத பேசும், பார்க்கிறதை பேசுவது மனித பாஷை. ரைட். காணப்படாத ஆசீர்வாதங்களை பேசுவது பரலோக பாஷை. சூழ்நிலையை பேசுவது மனித பாஷை. வெற்றியை பேசுவது பரலோக பாஷை. நடைமுறையை பேசுவது மனித பாஷை. சூப்பர் நேச்சுரலை பேசுவது பரலோக பாஷை. இருக்கிறதை பேசுவது பூமிக்குரிய பாஷை. இல்லாதவைகளை இருக்கிறது போல பேசுவது பரலோக பாஷை. ஹல்லேலூயா. இப்படி இதை இன்னும் அதிகமாக விளக்க முடியும். பாருங்க, இதை நீங்கள் இன்னும் உங்களுடைய மைண்டு இதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக மனதை புதிதாக்குவதற்கு வேதத்திலிருந்து சில சான்றுகளை ஆவியானவர் தியானிக்கும்படியாக நம்மை உற்சாகப்படுத்துகிறார். இந்த உதாரணங்களை பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்தும் நீங்கள் இந்த பரலோக பாஷையை யார் யாரெல்லாம் பேசி எப்படிப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது நீங்கள் சாதாரண வாழ்க்கைக்கு உங்களை ஒப்பு கொடுக்கவே மாட்டீர்கள். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. இன்னொரு சீக்ரெட் பாருங்க, யாரெல்லாம் பரலோக பாஷையை பற்றி அறிவு வைத்திருந்தார்களோ அவர்களை மட்டும்தான் தேவனால் உயர்த்த முடிந்தது, அவர்களை மட்டும்தான் தேவனால் பயன்படுத்த முடிந்தது. எனவே என்னோடு சேர்ந்து கொள்ளுங்கள் அருமையானவர்களை. ஆமாம், எதை அறிந்திருக்க வேண்டும்? பரலோக பாஷையை அறிந்திருக்கணும். உதாரணம் பாருங்களேன். யார்கிட்ட ஆரம்பிக்கலாம்? இந்த பஞ்சத்தை அல்லது கடன் பிரச்சனையை, பண நெருக்கடியை வேதத்தில் பரலோக பாஷை பேசி பேசி ஃபுட்பால் காய்க்கு விளையாடி இருக்காங்க. எந்த அளவுக்கு பாருங்கள். முதலாவது யாரிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம்? எலியாவின் பரலோக பாஷையை பேசும். பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அவன் என்ன சொல்லுகிறான் என்று சொல்லி 1 ராஜாக்கள் 17:1 வாசிக்கிறேன். The book of 1 King chapter 17 verse 1 I shall read. அந்த ஒரு எலியா என்கிற மனிதன், நம்மை போல ஒரு பாடு உள்ள மனிதன்,
நம்மை விட சற்று சிறியவனானவன். ரைட், அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவன் ஃபிக்ஸ் பண்ணுறான் பாருங்க. கிங்கிட்ட போய் பேசுகிறாங்க. ராஜா, நான் பேசுனாதான் அடுத்து உங்கள் வீட்டில் உங்கள் தேசத்தில் மழை மட்டும் இல்லை, பனி கூட விழாது. ஓ, பரலோக பாஷை, அது பரவசமான பாஷை. நிச்சயமாகவே என்ன செய்யும்? அது செயல்படும். அவன் சொன்னபடி தான் ஆயிட்டுங்க. ரைட். கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமாம் பாருங்கள், இவன் இப்படி பேசிட்டு போயிட்டானா அந்த நாட்டில் பஞ்சம் வந்துட்டு. பரலோக பாஷையை நீ பேசினால் உனக்காக நியமிக்கப்பட்ட தூதர்கள் உடனடியாக நீ அந்த பாஷையில் என்ன சொல்லுகிறாயோ அதை உடனே செயல்படுத்துவார்கள், இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. உடனே மழையும் இல்லை, பனியும் இல்லை. அங்கே ஒரு விதவை இருக்கா, சாரி பார்த்து. இங்கே பஞ்சத்தை பேசினவன், அங்கே செழிப்பை பேசுகிறாங்க. நீ எதை பேசுகிறாயோ அதை செய்வதற்கு உனக்காக நியமிக்கப்பட்ட தூதர்கள் நோட் பேட் வச்சுட்டு இருக்காங்க. ஜான் ஏசி என்ன பேச போகிறாரு? 1 கோடி ரூபா கடன் தீரட்டும் என்று 1 மாதம்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. எப்போ ஓடுங்க, எப்படியாவது ரெபேக்கா அம்மா போரூர் ரெபேக்கா அம்மாவுடைய 1 கோடி ரூபா கடனை 30 நாளில் தீர்த்துடணும். அருமையான தேவர்களே, 15 நாளில் தீர்த்துட்டாங்க. இங்கே சாரி பார்த்து விதவை, அவளுடைய பஞ்சம் எப்படி போயிட்டுன்னு பார்ப்போமா? ஐயா, இந்த கலையை கற்றுக்கொள்ளுவது எளிது. எந்த கலையை? பரலோக பாஷையை பேசுவது ரொம்ப எளிது, எளிதிலும் எளிது. ரைட். பாருங்கள், அந்த அம்மாவுக்கு என்னது? பஞ்சம். கடைசியில் கொஞ்சம் மாவும் கொஞ்சம் ஆயில் இருக்குது. அவளும் அவன் மகனும் சாப்பிட்டு சாகிறதுக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு. அந்த பஞ்சத்தை எப்படி எலியா போக்கினார் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே 1 ராஜாக்கள் 17:14 The First Kings chapter 17 verse 14, கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறாருங்கிறாங்க. ஏம்மா, நீ என்ன செய்யணும்? பக்கத்து வீட்டில் உள்ள எல்லா வீட்லேயும் எவ்வளவு அதிகமாக எம்டி குடங்களை வாங்க முடியுமோ வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வந்து என்ன செய்யணும் நீ? இந்த சாரி பார்த்து விதவைக்கு வேற பாஷை பேசுகிறார் இல்லையா? நான் சொன்னது சுனேமியாளுக்கு. இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க. அவள் அதற்கு அவள் ஏம்மா நான் சாக போகிறேன்னு சொல்கிறா. அப்பா, நானும் என்னுடைய மகனும் இந்த அப்பத்தை சுட்டு சாப்பிட்டுட்டு சாக போகிறோன்னு சொன்ன உடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, அப்பொழுது எலியா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மா செலவழிந்தும் போகாது, கலசத்தில் எண்ணெய் குறைந்தும் போகாது என்று டிக்ளேர் பண்ணுறாங்க. இல்லாதவைகளை இருக்கிறது போல பேசுவது பரலோக பாஷை. நல்லா நீங்கள் தெரிந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க 16வது வசனம் 1 ராஜாக்கள் 17:14, கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. நான் இன்னைக்கு டிக்ளேர் பண்ண போகிறேன். அருமையான தேவர்களே, ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, ரைட், உங்கள் கையில் ஏதாவது ஒரு காயின் இருக்கா, எடுத்துக்கொள்ளுங்க. அல்லது என்ன செய்யுங்க, ஒரு $100 அல்லது என்ன செய்யுங்க, ஒரு $10 அல்லது $1 அல்லது 10 ரூபா நோட்டு, ஏதாவது ஒரு காயினோ ஒரு கரன்சியை எடுத்துக்கொள்ளுங்க. நான் சூப்பர் நேச்சுரல் பவர் டவுன்லோட் பண்ண போகிறேன். ரைட். அது என்ன செய்யும்? நீங்கள் 10 ரூபா நோட்டை எடுத்து கையில் வச்சுருக்கீங்களா, அது பெருகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நேச்சுரல் சோர்ஸ் வரும் வரைக்கும். இங்கே என்ன நேச்சுரல் சோர்ஸ் வருதா? பானை, அதாவது மழை பெய்யும் வரைக்கும். இவர் தான் மழையை அடைச்சி வச்சுருக்காரு, அது வேற கதை, அது அப்புறம் பார்ப்போம் ஒரு நாள்.
ஏமா இந்த தேசத்தில் பஞ்சம் நீங்கும் வரைக்கும் என்னெல்லாம் நடக்காது, உன்னுடைய பானையில் மாவும் குறையாது, எண்ணெய் பாட்டில் எண்ணெயும் குறையாது. கர்த்தருடைய சமூகத்தில் நின்று சொல்லுகிறேன். நீங்கள் எடுத்துட்டீங்களா? அந்த கரன்சியை எடுத்துட்டீங்களா? கையில் வச்சுடுங்க. ரைட்? இயேசுவின் நாமத்தினால இதுக்குள்ளே ஒரு சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸ், சூப்பர் நேச்சுரல் மல்டிப்ளிகேஷனை நான் கட்டளையிட போகிறேன். நான் எலியாவை விட சிறந்த ஆள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு. மத்தேயு 11:11 என்னங்க சொல்றாரு? நீங்கள் எலிசாவை விட அல்ல, யோவான் ஸ்நானகரை விட பெரியவர்கள். ஏன்? நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க. எப்பொழுது? நீங்கள் மறுபடியும் பிறந்த பொழுதே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க. இயேசு கிறிஸ்து மத்தேயு 11:11 என்ன சொல்றாருன்னா, ஸ்திரீகளிடத்திலே பிறந்ததிலே யோவான் ஸ்நானகன் தான் ரொம்ப பெரிய ஆளு. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திலே நீங்கள் அவனை விட பெரியவர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். அங்கே கொலோசையர் 1:13 நாம் என்னைக்கு மறுபடியும் பிறந்தோமோ அன்றைக்கே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்துட்டோம். எனவே எலியா எலிசா எவரும் நம்மக்கிட்ட வர முடியாதுங்க. நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள் என்றால் ஏற்ற மிகு வாழ்வை காண்பீர்கள். எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? இயேசு கிறிஸ்து மத்தேயு 11:11 சொன்னார் பாருங்க. எப்பா நீ யோவான் ஸ்நானகதாப்பா டாப்பு, ஆனால் நீ அதை விட டாப். ஹல்லேலூயா. நான் ஏற்றுக்கொண்டேங்க. ஏற்றமிகு வாழ்க்கை தேவன் எனக்கு தந்து கொண்டே இருக்கிறார். ஒரு நன்மையும் குறைபடலை. வியாதி இல்லை, வியாகுலம் இல்லை, விரக்தி இல்லை, விபத்து இல்லை, பற்றாக்குறை இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை. அப்போ என்னெல்லாம் இருக்குது? சமாதானம், சந்தோஷம், பாதுகாப்பு, பரவசம், அற்புதங்கள், ஆத்துமாக்கள் பெருகி கொண்டே இருக்கிற வாழ்க்கையை நீ வாழ வேண்டுமென்றால் பரலோக பாஷையை உன் பழக்கமாக்கிக்கொள். எலியாவின் பரலோக பாஷையை பார்த்தோம். அவனுடைய சீஷனாகிய எலிசா பரலோக பாஷையை எப்படி பேசுகிறான் என்று சொல்லி அங்கே நீங்கள் 2 ராஜாக்கள் முதல் 12 அதிகாரங்களை வாசிங்க. பரலோக பாஷை உங்களுக்கு பழக்கமாகிவிடும். ஹல்லேலூயா. எலியாவின் பரலோக பாஷை எதற்கு? பஞ்சத்தை போக்குவதற்கு எலிசா எப்படி பேசுனா பாருங்களேன். சுனேமியாளின் பஞ்சம், அங்கே சாரிபாத்தின் பஞ்சத்தை பார்த்தோம், இங்கே சுனேமியாளின் பஞ்சம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் முதல் 7 வசனங்களில் அவன் சொல்கிறான், தீர்க்கதரிசியாகிய ஒருவனுடைய மனைவி தான் யார்? சுனேமியாள். அவர் கடன் வாங்கிட்டு செத்து போயிட்டார். இப்போது சுனேமியாளுடைய பையங்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறான் கடன் கொடுத்தவங்க. ரைட்? அப்போ என்ன நடக்குது? 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் முதல் 17 வசனத்தில் எலிசா கேட்குறான், ஏம்மா பஞ்சம் சரி, இப்போ உன்கிட்ட என்ன இருக்குது? ஐயா என்கிட்ட என்ன இருக்குன்னா கொஞ்சம் எண்ணெய் இருக்கிறது, ஆயில் இருக்குது, இருக்கிறதே மல்டிப்ளை பண்ணணும். நீங்கள் அந்த காயின் அல்லது கரன்சியை கையில் வச்சிடுங்க, நான் இப்போ பவர் ரிலீஸ் பண்ணுறேன். ரைட்? அங்கே சாரிபாத் விதவையினுடைய மாவையும் எண்ணெயையும் பெருக பண்ணின தேவகரம். இங்கே சுனேமியாளுடைய பஞ்சத்தை போக்குவதற்கு அவள் கையிலே இருந்த அந்த எண்ணெயை 10,000 மடங்காக பெருக பண்ண தேவகரம் நீங்கள் கையிலே வைத்திருக்கிற கரன்சியை பல கோடி மடங்காக பெருக பண்ண போகிறது. எத்தனை பேர் பிலீவ் பண்ணுறீங்க? அதான் பரலோக பாஷைங்க. கையில் எடுத்துட்டீங்களா? ஐ ரிலீஸ் சூப்பர் நேச்சுரல் பவர் inside this coin or inside this currency or inside this rupees or inside this dollar. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் எதை கரத்திலே வைத்திருக்கிறார்களோ, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். நீர் 5 அப்போ 2000 மீனை 5 அப்போ 2 மீனை ஒரு சிறுவன் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டை 25,000 மடங்கு பெருக பண்ணின தேவன். நீர் செய்ததை விட பெரிய அற்புதங்களை செய்வதற்கு எனக்கு ஆற்றலையும் வல்லமையை தந்த தேவனே, உமக்கு நன்றி அப்பா. இந்த பிள்ளைகள் கரத்தில் எடுத்திருக்கிற இந்த கரன்சியானது இயேசுங்கிற அதிசய அற்புத நாமத்தினால 1,00,000 மடங்காக பெருகுவதாக. இயேசுங்கிற அதிசய நாமம் நான் சொல்லும் பொழுது தேவதூதர்கள் உங்களுக்காக வேலை செய்ய துவங்கிட்டாங்க. நன்றி ஆண்டவரே. இப்பொழுதே இவருடைய வருமானம் சூப்பர் நேச்சுரலாக பெருகி கொண்டே இருக்க போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். இதை உங்கள் மணி பர்ஸில் வைங்க, அல்லது உங்கள் கேஷ் பாக்ஸில் வைங்க, அல்லது உங்கள் கபோர்டில் வைங்க. நீங்கள் ஐஸ்வர்யத்திலே பெருகி கொண்டே இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் எலியா சொன்னது கர்த்தர் சொன்னது, எலிசா சொல்றது கர்த்தர் சொல்லுகிறதுங்க. ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போ அங்கே அவன் சொன்னபடியே அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி என்ன செஞ்சிட்டா?
எலிசா சொன்ன மாதிரியே ரூமில் போய் எல்லா பானையை வச்சுட்டு அந்த கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுகிறாள். அது பெருகி கொண்டே இருக்கிறதுங்க. உடனே வந்துட்டு, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லா குடமும் நிரம்பிட்டியா? இங்கே வந்து எலிசாட்ட சொல்கிறா. எலிசா என்ன சொல்லுகிறார் பாருங்கள், அவன் பரலோக பாஷை பேசுகிறான் பாருங்க. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். ஜெபம் செய்யவில்லை, பேசினான், டிக்ளேர் பண்ணுறான், டிக்ரி பண்ணுறாங்க. அதாங்க பரலோக பாஷை. யோபு 22 சொல்லியிருக்கு பாருங்க, நீ நிர்ணயம் பண்ணுகிறதா நடக்கும். ஹல்லேலூயா. ஓ தேவரே, எங்களுக்கு அந்த கிருபை உண்டாகட்டுப்பா. இவருடைய கண்களில் இருக்க செதில்கள் எல்லாம் கீழே விழுவதாக. பேச வேண்டிய இடத்துல இவர்கள் பேசுவார்களாக. ஜெபிக்க வேண்டிய இடத்துல மாத்திரமே இவர்கள் ஜெபிப்பார்களாக. பேச வேண்டிய இடத்துல இவர்கள் ஜெபிக்க மாட்டார்கள். இவர்கள் ஜெபித்து ஜெபித்து ஏழையாகவே இருக்கிறார்கள். இன்றைக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வியூவர்ஸ் எலியாவை போல பரலோக பாஷை பேசுவார்களாக. எலிசாவை போல பரலோக பாஷை பேசுவார்களாக. இயேசு கிறிஸ்துவை போல பரலோக பாஷை பேசி இவர்களும் வாழுவார்களாக. வையகத்தையும் வாழ வைப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். அருமையான தேவர்களே, நான் ஒரு வீட்டுக்கு போனேங்க. ஒரு 5 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இந்த கலையை நான் கற்று வைத்திருந்தேன். எந்த கலையை கற்று வச்சிருந்தேன்? பரலோக பாஷையை தைரியமாக பேசுகிறேன். ஏனென்றால் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிறேன். புதிய உடன்படிக்கையின் கண்ணாடியை போட்டு படிக்கிறேன். அதை மேட்ரு. நீங்கள் இன்னும் பழைய உடன்படிக்கை அந்த கண்ணாடியை எடுக்கலைன்னா உங்களுக்கு வேதம் கசப்பாக தான் இருக்குமே தவிர, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலை போல தெவிட்டாததாக இருக்கும். உங்களுக்கு தெவிட்டிட்டு எங்கே போனாலும் சாபம் இருக்கு. ஆபிரகாமை தேவன் சோதித்தார். இதான் உங்க கண்ணுக்கு படும். எனக்கு என் கண்ணில் என்ன படுது தெரியுமா? அவர் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல, 2 மரங்களையும் அவர்தான் வைத்திருக்கிறார். கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். முக்கியமான ட்ரூத் ஒன்று சொல்லுகிறாங்க. எலியாவை போல, எலிசாவை போல, வேற யாரை போல? ராகாவை போல, எஸ்தரை போல, தெபொராளை போல, அங்கே பேதுருவை போல, பவுலை போல, இயேசு கிறிஸ்துவை போல என்னைக்கு நீங்க பேசுறீங்களோ அன்னைக்கு தான் நீங்க பரலோக பாஷையை கற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். பேச வேண்டிய இடத்துல போய் ஜெபிக்கிறது. ஒருத்தர் வந்து கேன்சரில் இருக்காரு, எங்கேயாவது வேதத்தில் வியாதிக்கு ஜெபம் பண்ணியிருக்காங்களா? பரலோக பாஷையை பேசுங்க. ஒரு வீட்டுக்கு போனேன், 3-4 விதமான பிரச்சனைங்க. அந்த அம்மாவுக்கு 1 கோடி ரூபாய் கடன். பெரிய பக்தினா பெரிய பக்தி. வருஷத்துக்கு 40 நாள் உபவாசம், மாசத்துல 3 நாள் உபவாசம், பருப்பு வேகலைங்க. 10 வருஷத்துல எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. ரட்சிக்கப்பட்டு அது வரைக்கும் விக்கிரகாரில் இருந்தாங்க. அந்த சிஸ்டர் பேர் என்னது? லட்சுமி. அந்த சபையில் விட்ட பேர் என்னது? ரெபேக்கா. ரெபேக்கா வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவளாகி கோடீஸ்வரி ஆயிட்டா. இந்த ரெபேக்கா எல்லாத்தையும் இழந்துட்டா. ஐயா 2 வீடு ஏலம் போக போகுது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் சீஸ் பண்ணிட்டாங்க. சரிம்மா எங்கே இருக்காம்மா? வாரம்மா, நாளைக்கு அந்த வழியாக வாரேன்னு போனேன் பாருங்கள். வீட்டுக்குள்ளே உட்காரவே இல்லைங்க. ஏன்னா அவ்வளோ பக்தி. ஆனால் பரிதாபமாக பரதேசியாக ஆயிட்டாங்க. நான் பரலோக பாஷையை அதற்கு முன்பதாகவே பேச கற்றுக்கொண்டுட்டேன் பாருங்க. போனேன். ஏம்மா 10 வருஷம் கோர்ட்டுக்கு அலையிறீங்களா? அந்த கேஸ் கட்டு இருக்கு. ஆனால் போத்தீஸ் பையனரையே எடுத்துகிட்டு வந்தாங்க. பரலோக பாஷையை 3 பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பரலோக பாஷையை நான் எப்படி பயன்படுத்தினேன் என்று சொல்லி தருகிற. தயவு செய்து அதை ஃபாலோ பண்ணுங்க. நான் எலியாவையும் எலிசாவையும் இயேசு கிறிஸ்துவையும் பின்பற்றுகிறவன். அந்தம்மா போத்தீஸ் பையனரையாக கொண்டாங்க. கீழே போட்டு மிதித்தேன். நீங்கள் 2 மிதிங்கம்மா, தூர போடுங்கம்மா. 30 நாட்களிலே இந்த கடன் அடைகிறது என்று நான் சொன்னேங்க. 15 நாளில் அடைஞ்சு போச்சுங்க. 10 வருஷம் கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைந்தவர்கள். அடுத்து என்ன பிரச்சனைமா? ஐயா இவா என் மகள், என் பேரை, அவங்க பேரை எனக்கு தலைக்கு மேலே இருக்க, அம்மா அப்பாவை காணும். 11 வருஷமாக என் புருஷன், என் மருமகனை காணும். ஐயா 90 நாளில் உன் மருமகன் வருகிறான். வேற என்னம்மா பிரச்சனை? ஐயா 2வது மகளுக்கு கல்யாணம் ஆகி 6 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லை. இயேசுவின் நாமத்தில் 10 மாசத்துல அவன் கையில் டேனியல் இருப்பான். ஐயா வந்துட்டான், ஐயா வந்துட்டான், ஐயா வந்துட்டான்.
மூன்றும் நிறைவேறிவிட்டன. ஏன்? பரலோக பாஷையில் அவ்வளவு பவர் இருக்குங்க. எலியா தான் பேசுவாரா? எலிசா தான் பேசுவாரா? இயேசு உனக்கு பேச சொல்லலையா? எவனாகிலும் ரட்சிக்கப்பட்ட எந்த குப்பா சுப்பானானாலும் சரி, இந்த மலை போல் இருக்கிற பிரச்சனையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உனக்கு சொல்றேன்னு சொன்னார. இந்த வசனத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? தூக்கி அப்படியே குப்பையில போட்டாச்சு. எனக்கோ மார்க் 11:23 சம்பந்தமே இல்லை. ஏன்னா அதை சொன்னவர் பொய் சொல்லிட்டாரு. அவர் பொய் சொல்றதுக்கு மனுஷனாங்க? இயேசு சொல்றாருங்க, எவனாகிலும் எந்த குப்பா சுப்பானானாலும் சரி நீ பேசினபடி ஆகும். அதுதான் பரலோக பாஷை. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி இல்லை, எவ்வளவோ அன்புள்ள தகப்பன் அவர். பைபிளில் பார்த்தீங்கன்னாங்க, நீ நினைக்கிறீங்களா எலியா ரொம்ப பெரிய ஆள், எலிசா ரொம்ப பெரிய ஆள்? இதுக்கு தான் தேவன் பதில் சொல்கிறார். மத்தேயு 11:11 மனப்பாடம் செய், நீ எவ்வளோ பெரிய ஆள் என்று அறிந்து கொள்ளுவாய். ரைட்? யோவான் 10:34-35 தியானி, மனப்பாடம் செய்ய, நீ எவ்வளோ பெரிய நபர் என்பதை அறிந்து கொள்ளுவாய். அறிவு தாங்க பிரச்சனை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி இல்லை, எவ்வளவு நல்ல ஒரு தகப்பன். அந்த தகப்பன் என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமாங்க? நான் சொல்கிறேன். இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அப்பாயிண்ட் பண்ணி வைத்திருந்தது போல 21வது நூற்றாண்டில் இயேசு கிறிஸ்துவாக உங்களை இங்கே அப்பாயிண்ட் பண்ணி வைத்திருக்கிறார். எதற்கு? அவரை போல பேசி பேசி எல்லா பிரச்சனைகளையும் துண்டக்கானும் துணியக்கானுன்னு ஓட விரட்டுவதற்காக தேவன் உன்னை 21வது நூற்றாண்டின் இயேசுவாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன தெரியுமாங்க? ஆதி ஆகமத்தில் ஊழியர்கள் அல்லாதவர்கள் இப்படி பரலோக பாஷையை பேசியிருக்காங்கங்க. நான் அதை எடுக்கிறேன் உங்களுக்கு. அங்கே ஆதி ஆகமம் 24வது அதிகாரம் 60வது வசனம். பரலோக பாஷையை ரெபேக்காளுடைய பிரதர்ஸ் பேசுகிறாங்க. அவங்க என்ன தீர்க்கதரிசிகளா? வாசிக்கட்டா உங்களுக்கு? ஆதியாகமம் 24:60. ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. அதை விட இன்னொன்று பவர்ஃபுல்லாக பேசுகிறா பரலோக பாஷை. உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்களாக என்று ஆசீர்வதித்தார்கள். என்னப்பா இது? எப்படி ஆசீர்வதிச்சாங்களா? நீ கோடா கோடியாய் பெருகுவாய். அப்புறம் இப்படி என்ன சொன்னாங்க? உன் சத்துருக்களுடைய வாசல்களை உன் சந்ததி இதனால தானங்க அங்கே அவன் நம்ம ரெபெக்காளுடைய கணவனாகிய ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைத்த பொழுது 100 மடங்கு பெருக செய்தார். இன்னும் அவனை குறித்து என்ன வாசிக்கிறோம்? அவன் ஐஸ்வர்யவனாகி வர விருத்தி அடைஞ்ச. அதோடு அவனை விட்டுறல, மகா பெரியவனானான். நடந்தது என்ன தெரியுமா? அங்க சத்துருக்களுடைய ராஜா என்ன பண்ணிட்டான்? பொறாமப்பட்டான். அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் நீ மிகவும் பலத்தவனானாய். இவன் எங்க போனாங்க? பிழைக்க போன இடத்துலங்க, அந்நிய தேசத்தில் போய் பிழைக்க போயிற இடத்துல அந்த ராஜாவு கண்களில் படுற அளவுக்கு கோடீஸ்வரன் ஆகிட்ட. ஏன்? ரெபேக்காளுடைய சகோதரர்கள் அப்படித்தான் பேசி அனுப்புகிறாங்க. அதனால தான் நான் தைரியமாக ஆசீர்வதிக்கிறேங்க. எனக்கு ஒரு பாட்டு தந்துட்டாருங்க. ஐ தேங்க் லார்ட் ஃபார் த பிரதர்ஸ் ஆஃப் ரெபேக்கா. ரெபேக்காளுடைய சகோதரர்களுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன் தெரியுமா? எனக்கு ஒரு பாட்டே கொடுத்துட்டாங்க. கோடி 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 இயேசுவின் நாமத்தினால் கோடீஸ்வரன் நான். ஜாலி ஜாலி ஜாலி, என்னாலும் என் வாழ்வில் ஜாலி ஜாலியே. மாமிசத்தை நீ சாப்பிடுகிறாய், அவருடைய இரத்தத்தை நீ பானம் பண்ணுகிறாய்.
மாமிசம் பூசித்தாய், வியாதி விலகிற்று, ரத்தம் பருகினாய், தரித்திரம் நீங்கிற்று. மாமிசம் பூசித்தேன், என் 3 வியாதியும் போயிட்டுங்க. 12 வருஷம் மாத்திரை சாப்பிட்டுட்டு இருந்தேன். மாமிசம் பூசித்தேன், வியாதி விலகிற்று, ரத்தம் பருகினேன், தரித்திரம் நீங்கிற்று. 2.5 கோடி ரூபாய் தரித்திரங்க. ஓட ஓட விரட்டினாங்க. யாரு? கடன்காரங்க. இப்போ வார்த்தையின்படி நான் கடன் கொடுக்க ஆரம்பித்து விட்டேன். ஏன் தெரியுமா? அவருடைய மாமிசத்தையும் ரத்தத்தையும் நான் பானம் பண்றேங்க. அதனால என்ன நடந்தது? ஹல்லேலூயா. மாமிசம் பூசித்தேன், வியாதி விலகிற்று, ரத்தம் பருகினேன், தரித்திரம் நீங்கிற்று, ஆரோக்கியம் அடைந்தேன் செல்வந்த நானே, ஆரோக்கியம் அடைந்தேன் செல்வந்த நானேன். கோடி 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 இயேசுவின் நாமத்தினால் கோடீஸ்வரனால், இன்பம் இன்பம் இன்பம், என்னாலும் என் வாழ்வில் இன்பம் இன்பமே. அருமையான தேவர்களே, பரலோக பாஷை பேசுறது போல லகுவார ஊழியம் ஒன்றுமே இல்லை. யூ ஹாவ் ஜஸ்ட் டு ஸ்பீக், ரைட்? ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. அந்த அம்மாவுக்கு 15 நாளில் கடன் தீர்ந்துட்டு, 85 நாளில் அவனுடைய 11 வருஷம் காண தொலைந்து போன மருமக ரஜினி திரும்ப வந்துட்டா. நான் சொன்னபடியே 10வது மாதத்தில் இளைய மகளுக்கு குழந்தை பாக்கியத்தை தேவன் அருளிவிட்டார். அப்போது பரலோக பாஷையில் பயங்கர பவர் இருக்குங்க. வேதம் முழுதும் அப்படித்தானங்க நிறைந்திருக்கு. இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன், அது பரலோக பாஷை. இன்று கண்ட எகிப்தியர்களை இனி நீங்கள் காண மாட்டீர்கள், அது பரலோக பாஷை. பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு காரியங்களை கைகூடி வர பண்ணுவார், அது பரலோக பாஷை. இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட, பரலோக பாஷை. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, பரலோக பாஷை. அதை வச்சு ஒரு பாட்டு எழுதுகிறோம் பாருங்க. ஆவியானவர் என்ன நினைப்பு போட்டு பேசி எழுதுப்பா, ஒரு பாட்டு எழுது. ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்கள் உண்டாகட்டும். சப்பையாக வாழாதீங்க, ஏழையாய் வாழாதீர்கள், வியாதியோடு வாழாதீர்கள், வியாகுலத்தோடு வாழாதீர்கள், விபத்துக்களோடு வாழாதீருங்க. ஐ கால் யூ ஃபார் அ சூப்பர் நேச்சுரல் லைஃப், சூப்பர் நேச்சுரல் அபண்டன்ட் லைஃப். ஆபிரகாமுடைய செழிப்பை உங்களுடைய தலையில் வைக்கிறதுக்கு அவர் ரெடியாக இருக்காங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ள ரெடியாக இருக்கீங்களா? அதை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால் நம்முடைய இயேசு கிறிஸ்து தான் கம்ப்ளீட் மாடலுங்க. அவரை போல பரலோக பாஷையை பேச தைரியம் கொள்ளுங்கள், திடன் கொள்ளுங்கள். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.